to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருடைய நாமமே அதிசயமானவர் என்பதாகும். ஆம், தேவன் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் பலத்த அதிசயங்களை உங்களுக்கு காண்பிப்பார். தேவன் ஜனங்கள் வாழ்க்கையில் செய்த சில அதிசயங்களை வேதத்தில் காண்போம். தேவன் அநேகரை அதிசய விதமாய் குணமாக்கியதை வேதத்தில் காண்கிறோம். பார்வோனிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர்கள் கடந்து செல்லும்படி கடலை பிளந்த மோசேயை குறித்தும் வாசிக்கிறோம். யவீருவின் குமாரத்தி மரண தருவாயில் இருந்தாள். இயேசு அவளை குணமாக்கினார். மரியாள் மார்த்தாளின் சகோதரனாகிய லாசரு இயேசுவினால் கல்லறையிலிருந்து வெளியே வந்தான். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அவர் அதிசயங்களை செய்வார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது? எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டன. எகிப்தியருக்கு அந்த பாதுகாப்பு இல்லாததினால் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். மிருக ஜீவனிலும் பிள்ளைகளிலும் எகிப்தியர் மகா சங்காரத்தை கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு சிவந்த சமுத்திரம் அவர்கள் முன்னேறி செல்ல தடையாய் நின்றது. பின்னால் எகிப்தியர் புறப்பட்டு துரத்தி வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரவேலர் கலங்கினார்கள். ஆனால் அதிசயமாய் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார். சமுத்திரத்தில் வழி உண்டாக்கி இஸ்ரவேலருக்கு அருமையான பாதையை திறந்தார். பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் வீரர்களையோ அதே சமுத்திரத்தில் மூடி போட்டார். அதை தொடர்ந்து எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தன. ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தியது. இரவிலே அக்கினி ஸ்தம்பங்கள் வழி நடத்தியது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலரின் பாளையத்திலே மன்னா பொழிந்தது. அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பிய போது காடைகள் பாளையத்தில் குவிந்தன. அன்புள்ள கர்த்தர் வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசு எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் பாடுபட்ட சீஷர்களுடைய வலை கிழியத்தக்கதாகவும் 2 படகுகள் அமிழத்தக்கதாகவும் திரளான மீன்களை பிடிக்க செய்தார். நம் தகப்பனாகிய தேவன் மெய்யாகவே தம் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வதில் பிரியமாய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். நினைத்து பார்த்திராததை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
நினைப்பதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி என்று வேதம் கூறுகிறபடியே அவர் செய்வார். இப்படி ஒரு அதிசயம் எனக்கு நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். மரியாளும் அப்படியே கேட்டாள். அவள், கன்னியாக இருக்கும் எனக்கு இது எப்படி நடக்கும் என்று கேட்டாள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வந்தார். தேவன் தாமே அவள் கருவில் குழந்தையாக உருவானார். அது எவ்வளவு ஆச்சரியம்! மரியாளுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையானவற்றையும் செய்வார். இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணும்படியும் நீங்கள் இயேசுவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியும் அவர் செயல்படுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் வாழ்விலும் தேவன் அற்புதங்களை செய்வார். பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் அதிசயங்களை காண பண்ணுவார். தகப்பனாகிய அவர் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்வதற்கு வாஞ்சையாய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வாக்குதத்தங்களை நம்புங்கள். அவருடைய மகிமை வெளிப்படுவதை காணுங்கள். ஆனால் இந்த எல்லா அதிசயங்களை காட்டிலும் தேவனே உங்களுக்கு மகத்தான பங்காக விளங்குவார். நாம் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அதிசயங்களை காணும்படியாகவும் நம்முடைய தேவனுக்காக பிரகாசிக்கும்படியாகவும் எழும்புங்கள். தேவன் உங்களை சகல விதத்திலும் ஆசிர்வதிப்பாராக. அவரது பலத்த செய்கைகளுக்காய் அவரை துதியுங்கள். அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தாவும் வல்லமையுள்ள தேவனுமாகிய இயேசு நம் வாழ்வில் தமது அதிசயங்களை காண்பிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்தை திறந்து தேவன் உங்களுக்கு செய்ய இருக்கும் அதிசயங்களை அனுபவியுங்கள். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று விசுவாசியுங்கள். அப்போது ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியும் என்ன நடக்கிறது என்று விசுவாசிக்கும்படியும் உங்கள் தேவன் வல்லவர் என்று கூறும்படியும் சூழ்நிலைகள் மாறும். மனுஷர் காண்பதற்கு அரிதான வல்லமையான அதிசயங்களை தேவன் செய்வார். கணக்கற்ற அதிசயங்களை செய்து பூமி எங்கும் சிருஷ்டிகளை நிரப்பிய தேவ வல்லமை எல்லாவித மந்திரங்களுக்கும் மேலானது. அந்த ஆண்டவர்தான் உங்களை வழிநடத்தும்படி உங்கள் கரம் பிடித்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை, குறைந்து போகவும் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு அதிசயம் செய்யாமல் யாருக்கு செய்வார்? இன்றைக்கும் மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தருளுவார். ஜெபம். பரம தகப்பனே, ஆச்சரியமானவரும் அற்புதங்களை செய்கிறவருமான தேவனாகிய உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற உம்முடைய வாக்குதத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணி இயேசு தரும் ஆசீர்வாதங்கள் என் வாழ்வில் வரும்படி செய்வாராக. கானா ஊரில் நீர் தண்ணீரை இனிப்பான திராட்சரசமாக மாற்றியது போல என் சூழ்நிலையையும் அற்புத விதமாக மாற்றும். நீர் வாக்கு பண்ணியுள்ளபடி நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்தருளும். நீர் உண்மையுள்ளவர் என்பதை உறுதியாய் நம்பி உம்முடைய வாக்குதத்தங்களை பற்றி கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையை குறித்து நான் சாட்சி கூறும்படி என் வாழ்விலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். அற்புதங்களை செய்யும் உம்முடைய வல்லமை என் வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
சுகத்தையும் பரிபூரணத்தையும் அளிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.